சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மதங்களைக் கடந்து மனித மனங்களை உருகச் செய்யும் பாடல்கள் தமிழில் சிலவே உண்டு. அதில் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படப் பாடல்களுக்கு தனி இடம் உண்டு. வேளாங்கண்ணி புனித அன்னையின் பெருமையைச் சொல்லும் அந்த பாடல்களை எழுதிய கவியரசர் கண்ணதாசன் அந்த வரிகளில் ஒரு ஆன்மீக தேடலையே வைத்திருப்பார். 1971 வெளியான அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்தின் பின்னணி, அதில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அந்த உருக்கமான பாடல்கள் உருவான விதம் மற்றும் அந்த திரைப்படத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இயக்குனர் கே. தங்கப்பன் இயக்கத்தில் 1971 வெளியான திரைப்படம் அன்னை வேளாங்கண்ணி. இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, ஜெயலலிதா, பத்மினி என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். வேளாங்கண்ணி அன்னையின் அற்புதங்களை விளக்கும் விதமாக இந்த படம் அமைக்கப்பட்டிருந்தது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இதற்கு இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற நீலக்கடலின் ஓரத்திலே நித்தம் தழுவும் அலைகளே என்ற பாடல் இன்றும் பலரின் கண்களை குளமாக்கும் ஒரு படைப்பு. இந்த பாடலை எழுதுவதற்கு முன்பு கவியரசர் கண்ணதாசன் வேளாங்கண்ணிக்கு சென்று அந்த இடத்தின் அமைதியையும் கடலின் அழகையும் நேரில் தரிசித்தார். அந்த பாதிப்பில் அவர் எழுதிய வரிகள்தான் இன்றும் ஒட்டுமொத்த பக்தர்களின் குரலாக ஒலிக்கிறது. ஒரு பாடலாசிரியர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி எழுதினாலும் அதிலுள்ள தத்துவங்கள் உலகப் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதில் கண்ணதாசன் மிக தெளிவாக இருந்தார். இந்த பாடலில் தாய் வடிவமாக கண்டேனே, தன் மகனை மார்போடு அணைத்தாளே போன்ற வரிகள் ஒரு தாயின் பாசத்தையும் இறையருளையும் மிக அழகாக விளக்கும். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு மிக மென்மையான அதே சமயம் ஆழமான இசையை வழங்கியிருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலாவின் குரல்கள் அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கும். நடிகையர் திலகம் சாவித்ரி இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். ஒரு தாயின் தவிப்பையும் அன்னையின் அருளால் அவருக்கு கிடைக்கும் நிம்மதியையும் அவர் சொல்லியிருப்பார். நடிகையர் திலகம் சாவித்ரி நடிப்பால் அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார். கவியரசரின் வரிகள் சாவித்ரியின் உணர்ச்சிகரமான நடிப்புடன் இணைந்து இந்த படத்தை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்றது. வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்லும் எவரும் அங்கேயே இந்த பாடல்கள் ஒலிப்பதை கேட்கலாம். ஒரு சினிமா பாடல் என்பது திரையரங்கோடு முடிந்துவிடாமல் மக்களின் அன்றாட வழிபாட்டிலும் நம்பிக்கையிலும் கலந்திருக்கிறது என்றால் அது கவியரசரின் எழுத்து வலிமைக்கு ஒரு சான்று. இசைக்கு மொழி கிடையாது என்பதற்கு அன்னை வேளாங்கண்ணி படப்பாடல்களே சாட்சி. கண்ணதாசன் எனும் அந்த மகா கவிஞனின் வரிகள் இன்றும் பலருக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்றன. நேயர்களே, அன்னை வேளாங்கண்ணி படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது? அந்த பாடல் உங்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.